அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசுவின் நண்பர் ஆவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த இறை செய்தியை கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் முதல் அதிகாரம் 5வது இறை வார்த்தையின் முதல் பகுதி. பிற இனத்தார் அனைவரும் இவர் மீது நம்பிக்கை கொண்டு இவருக்கு கீழ்ப்படியுமாறு என்று புனித பவுல் இங்கு அழகாக எழுதுகிறார். இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்ட மக்கள் எவ்வாறு வாழ வேண்டும், இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்ட மக்கள் எவ்வாறு வாழ்ந்தால் தாங்கள் கொண்ட நம்பிக்கையின் பயனை முழுமையாக நிறைவாக அடைய முடியும் என்று புனித பவுல் இங்கு அழகாக எடுத்துச் சொல்லுகிறார். இயேசு மெசியா, இயேசு இறை மகன், இயேசுவே மீட்பர் என்று இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டு வாழ்கிற மக்கள் இயேசுவின் அன்பு கட்டளையாகிய பிறர் அன்பு கட்டளையை கடைபிடித்து தங்களை போல் பிறரை அன்பு செய்து தங்கள் உடைமைகளை பிறரோடு மன நிறைவோடு மன மகிழ்வோடு பகிர்ந்து வாழ்கிற போதுதான் இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்ட மக்கள் தாங்கள் கொண்ட நம்பிக்கையின் பயனை நிறைவாக அடைய முடியும். அந்த நிலை வாழ்வையும் பரிசாக பெற்றுக் கொள்ள முடியும். மாறாக இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்ட மக்கள் இயேசுவின் அன்பு கட்டளையாகிய பிறர் அன்பு கட்டளையை கடைபிடிக்காமல் தங்களை போல் பிறரை அன்பு செய்யாமல் வாழ்கிற போது அவர்கள் கொண்ட நம்பிக்கையால் எந்த பயனும் இல்லை என்றுதான் புனித பவுல் இங்கு அழகாக ஆணித்தரமாக எடுத்துச் சொல்லுகிறார். திருத்தூதர் பணிகள் நூல் 2ஆம் அதிகாரம் 45ஆம் இறை வார்த்தையில் நம்பிக்கை கொண்ட மக்கள் எவ்வாறு வாழ்ந்தார்கள் என்று அந்த இறை வார்த்தை நமக்கு தெளிவாக எடுத்துச் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்ட மக்கள் தங்கள் உடைமைகளை விற்ற தொகையை அங்குள்ள மக்களோடு அவரவர் தேவைக்கேற்ப அந்த தொகையை பகிர்ந்து வாழ்ந்தார்கள். தங்களைப் போல் பிறரை அன்பு செய்து வாழ்ந்தார்கள். தங்கள் உடைமைகளை மன நிறைவோடு பிறரோடு பகிர்ந்து வாழ்ந்தார்கள் என்று அந்த இறை வார்த்தை சொல்லுகிறது. இவ்வாறு இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்ட மக்கள் தங்களைப் போல் பிறரை அன்பு செய்து தங்கள் உடைமைகளை பிறரோடு பகிர்ந்து வாழ்கிற போது அவர்கள் தாங்கள் கொண்ட நம்பிக்கையின் பயனை நிறைவாக அடைய முடியும் என்றுதான் இந்த இறை வார்த்தை நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. திருத்தூதர் பணிகள் நூல் 5ஆம் அதிகாரத்தில் அனனியா சபிரா என்ற இருவரை குறித்து நாம் பார்க்கிறோம். இவர்கள் இருவருமே இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்ட மக்கள். ஆனால் இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்ட இவர்கள் இயேசுவின் அந்த அன்பு கட்டளையை கடைபிடிக்க தவறுகிறார்கள். தங்களைப் போல் பிறரை அன்பு செய்ய தவறுகிறார்கள். தங்கள் உடைமைகளை மன நிறைவோடு பிறரோடு பகிர்ந்து கொள்ள தவறுகிறார்கள். எனவேதான் இவர்கள் அங்கு தண்டிக்கப்படுவதாக இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன. ஆம் அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, இயேசு ஆண்டவர், இயேசு இறை மகன், இயேசு மெசியா, இயேசு மீட்பர் என்று இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டு வாழ்கிற நாம் இயேசுவின் அன்பு கட்டளையாகிய அந்த பிறர் அன்பு கட்டளையை கடைபிடித்து வாழும் போதுதான் நாம் கொண்ட நம்பிக்கையின் பயனை நிறைவாக அடைய முடியும். அதைத்தான் புனித பவுல் இங்கு அழகாக சொல்லுகிறார். இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்ட மக்கள் இயேசுவுக்கு கீழ்ப்படிந்து இயேசுவின் கட்டளைகளை கடைபிடித்து வாழும் போதுதான் அவர்கள் தாங்கள் கொண்ட நம்பிக்கையின் பயனை அடைய முடியும் என்று புனித பவுல் இங்கு சொல்லுகிறார். எனவே அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, இயேசுவே ஆண்டவர் என்று இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டு வாழ்கிற நாம் வரப்போகிற நாட்களில் இயேசுவுக்கு முற்றிலும் கீழ்ப்படிந்து இயேசுவின் அன்பு கட்டளையை கடைபிடித்து நம்மை போல் பிறரை அன்பு செய்து நம்முடைய உடைமைகளை பிறரோடு பகிர்ந்து வாழ்வோம் என்று சொன்னால் இந்த உலகிலும் நாம் ஆசி பெற்ற மக்களாக வாழ்வோம். அந்த நிலை வாழ்வையும் நாம் பரிசாக பெற்றுக் கொள்வோம். எனவே அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்ட நாம் இயேசுவுக்கு கீழ்ப்படிந்து வாழ்வோம். இயேசுவின் அந்த அன்பு கட்டளையை கடைபிடித்து வாழ்வோம். நம்மை போல் பிறரை அன்பு செய்து வாழ்வோம். நம் உடைமைகளை பிறரோடு பகிர்ந்து கொண்டு வாழ்வோம். அப்பொழுது இந்த உலகிலும் மறு உலகிலும் நாம் ஆசி பெற்ற மக்களாக வாழ்வோம். இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜெபத்திற்குள் கடந்து செல்வோம். மக்களை, எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, அப்பா, இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களோடு பேசினீரே. இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்ட நாங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தால் அந்த நிலை வாழ்வை பரிசாக பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்கள் இதயத்தோடு பேசினீரே. அப்பா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்மால் தேர்ந்து கொள்ள
கைவிடப்பட்டு இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டு வாழ்கிற நாங்கள் இயேசுவுக்கு முற்றிலும் கீழ்ப்படிந்து இயேசுவின் அன்பு கட்டளையை முழுமையாக நாங்கள் கடைபிடித்து வாழும் போது, அப்பா பிதாவே, இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து அந்த நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக. அப்பா பிதாவே, இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகளையும் அவர்கள் குடும்பங்களையும் இந்த நாளில் தேவரீர் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய பிள்ளைகளையும் அவர்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதித்து அவர்கள் தேவைகளை நிறைவாக சந்தித்து இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகள் எந்த குறையுமின்றி மன நிறைவோடு வாழும்படி செய்வீராக. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.